ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த டிசைன், அதாவது ஸ்ட்ரைட் லைன் டிசைன் ஸ்லீவில் எப்படி ரெடி பண்ணுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை இன்ச்சஸில் வந்து ரெடி பண்ணுறத பற்றி பார்க்கலாம். திலகம் ஸ்டோன் வந்து 2 சைடும் தூரம் உள்ளது எடுத்திருக்கேன். ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கஸ்டமரோட ப்ளவுஸோட ஸ்லீவ் ஹைட்டு 5.5 இன்ச்சு. ஸோ அந்த 5.5 இன்ச்சில் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது த்ரெட்டு வச்சு அந்த ஸ்டோனை கவர் பண்ணுறேன். எப்படின்னா இதே கலர் ஸ்டோன் எனக்கு பெரிய சைஸ் கிடைக்கல. ஸோ அதனால இந்த திலகம் ஸ்டோன் எடுத்திருந்தேன். இனி இந்த திலகம் ஸ்டோன் வந்து தெரியாமல் த்ரெட்டு வச்சு கவர் பண்ணுறேன். அதாவது ஒரு டிசைன், அதாவது இந்த சாரியோட என்ன கலரோ அந்த கலரை வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி த்ரெட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில்க் த்ரெட்லேயே அந்த ஸ்டோன் தெரியாத அளவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்தாச்சு. இனி சுற்றியும் ஒரு லைன் வந்து சுகர் பீடால் வந்து கவர் பண்ணி எடுக்கலாம். சுகர் பீட்ஸ் லோட் பண்ணும்போது எப்போதும் 2 பீட்ஸை வந்து எடுத்து லோட் பண்ணணும். ஒரு பீட்னா ரொம்ப லேட் ஆகும். நான் 2 பீடாக எடுத்து லோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். டபுள் டைம் நாட்டு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னா 3mm பீட்ஸில் வந்து ஒரு லைன் கொடுக்கலாம். இது ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணிகிட்ருக்கேன். 2 பீடாக லோட் பண்ணால் ரொம்பவே வந்து லூஸ் கொடுக்கும். இது அப்படி இல்லை, கொஞ்சம் நீட்டாக பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு பீடாக தான் லோட் பண்ணணும். நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது வுட் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து பீட் லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வுட் நீடில் எப்போதுமே ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆரி போடும்போது ரொம்பவே பீட் லோட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இரும்பு எதுவும் திருப்பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அந்த இதெல்லாம் பிசுரெல்லாம் வந்து எண்ணெய் மூலமாக வெளியில் வந்துடும். அடுத்தது ஒரு சுகர் பீடில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா வந்து த்ரெட்லேயே வந்து த்ரெட்டு லோடிங் பண்ணலாம். பைப்பிங் யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை என்ன பண்ணேன்னா வந்து அந்த டிசைனில் சுற்றியும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வுட்டு நீடில்லையே நார்மல் நீடில் வச்சு வந்து சிக்ஸாக் ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வுட்டு நீடில் தான் பண்ணியிருக்கேன். 40 நீடில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் பிகினர்ஸ் வந்து 40 நீடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். நானும் ஆரி ஒர்க்கு படித்து முடித்தோடனே வெறும் 40 நீடில் தான் யூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் நானாட்டு தான் வந்து இந்த வுட்டு நீடிலில் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்பீடு வரும்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணது. பிகினர்ஸ் வந்து எப்போதுமே வந்து 40 நீடிலே ட்ரை பண்ணாமல் வுட்டு நீடிலில் வந்து ட்ரை பண்ணும்போது ஒர்க்கு வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா சில்க் த்ரெட்லேயே வந்து ஃபுல்லாகவே எம்போஸ்டாக வந்து த்ரெட் லோடிங் வந்து லோட் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒவ்வொன்றும் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் இது 40 நீடில் தான் வந்து த்ரெட் லோட் பண்ணிகிட்ருக்கேன். 40 நீடில் தான் எனக்கு எப்போதுமே வந்து போடுறது பழக்கம். ஸோ அதனால் 40 நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்னென்னா சுகர் பீட்டில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். எந்த ஒர்க்குமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். போக போக தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பொறுமையிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக அந்த தொழில் வந்து இருக்கும். அடுத்து நான் 3mm பீட்ஸில் வந்து இன்னொரு லைன் போட்டு நாட்டு போட்டு விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னா இதை சுற்றியும் செயின் ஸ்டிச்சிங் போடலாம். எப்படின்னா ஸ்டோன் செயின்லேயே வந்து ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி ஒரு டிசைன், அதாவது பார்க்க லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த லைன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸ்டோன் செயின் எப்போதும் அளந்து கட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கம்மியானா வந்து டிசைன் வந்து நீட்டாக இருக்காது. அடுத்து என்ன பண்ணால் ஸ்டோன் செயினுக்கு அடுத்தால ஒரு சுகர் பீட்ஸ் லைன் வந்து விட்டு ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். அடுத்தால என்ன பண்ணால் திலகம் ஸ்டோன் வச்சு 3 ஸ்டோன் வந்து மேல் பக்கம் வந்து ஒட்டியாச்சு. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் அரும்பு மாதிரி வர்றதுக்காண்டி திலகம் ஸ்டோன் வந்து ஒட்டி முடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திலகம் ஸ்டோனை சுற்றியும் சுகர் பீட்ஸால் வந்து ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணலாம். எந்த ஒரு ஒர்க்குமே சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் சேவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்டோன் வந்து கிளாத்தோடு வந்து ஜாயிண்ட் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour எடுத்துக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா அதுக்கு பதிலாக வேறு ஒர்க் இருக்கிறத பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணேன்னா அது கீழே ஒரு லேயர் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 4 செயின் ஸ்டிச்சிங், அப்புறம் சுகர் பீடில் ஒரு லைனு, ஸ்டோன் செயினில் ஒரு லைனு, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் அந்த லைன் ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா டைம் சேவ் ஆகும். கீழே உள்ள டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணுற நேரம்
ஃபஸ்ட் டைம் நம்ம ஒட்டுன அந்த திலகம் ஸ்டோன் வந்து காஞ்சிரும். ஸோ இப்போது வந்து வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். இப்போ வந்து 2 ஹவர்ஸ் எடுக்கிற டைமை வந்து 1 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்போதுமே டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் யோசித்து பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து சீக்கிரத்தில் முடியும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த திலகம் ஸ்டோன் வந்து கிளாத்தோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சுகர் பீட்ஸ் எல்லாம் வந்து சின்னதாக ஒரு அரும்பு டிசைன் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவில் வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறது 90 டிகிரியில் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு எப்போதுமே சொல்கிறது தான். நான் இப்போவும் அதுதான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். பீடு வந்து மேலேயும் கீழேயும் தொங்கிட்டு இருக்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சுகர் பீடால் வந்து கவர் பண்ண பிறகு ஃப்ரெஞ்சு நாட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு அந்த கேப் இருக்க இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் லுக்காக காட்டும். ஏன்னா சாரீ வந்து இந்த த்ரெட்டோட கலர் தான். அடுத்து என்ன பண்ணலாம்னா 2 லீஃப் ரெடி பண்ணலாம். சுகர் பீட்ஸில் வந்து சும்மா ஒரு லீஃப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலரில் த்ரெட் லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஃபினிஷ் பண்ண பிறகு இப்போ என்னென்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் வந்து லைன் போட்டிருக்கேன். கட் பீடு எடுத்திருக்கேன். அடுத்தது சில்க் த்ரெட்டு வந்து ஒரு 5 6 செயின் ஸ்டிச்சிங் போட்டுட்டு கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கட் பீடு போட்டு செயின் ஸ்டிச்சிங் அப்படி போடும்போது அங்கங்கேயா கட் பீடு தெரியும் போது பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்று வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.